ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பசிச்சிச்சு. பாப்பா வந்து டீ வாங்கிட்டு வாங்க டேடின்னு சொன்னா. ஸோ பாப்பா தூங்கிட்டா. நாங்கள் 2 பேர் மட்டும் குடிக்க போகிறோம். ரிஷப் எப்போவுமே தூங்கினா ஏந்திரிக்கவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்து தான் லைவ் போடுவேன். பட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு லைவ் போடுறதே இல்லை இப்போல்லாம். ஓகே வாங்க டீ அண்டு பிஸ்கட் சாப்பிட்லாம். நைட் இப்போ டைம் வந்து 12 மணி ஃப்ரெண்ட்ஸ் டைம். ஸோ 3 டீ 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 3 டீயா 2 டீயா? எத்தனை டீ? 3 டீ. குட் டே பிஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு இந்த மாதிரி பசிச்சுன்னா சாப்பிட தோணும். என்ன பண்ணுறது? நைட்டு ஓவர் நைட்டு 12 o'clock மேலே ஆகிடுச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. டீ அண்ட் பிஸ்கட் தான் கிடைக்கும். வடையும் கிடைக்கும், ஆனால் நல்லா இருக்காது வடை. எனக்கு வந்து சுட சுட வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். இவர் பாருங்கள், டாய்லெட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. நாங்கள் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் வந்தோம். மூணு டீயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 டீ எனக்கு கொடுத்துருவார். அவருக்கு 1 டீ தான் சாப்பிடுவார். டீயில் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிஸ்கட்டும் இனிப்பு, டீயும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே டீயில் வந்து கொஞ்சம் கம்மியாக சீனி போடுங்கன்னு சொல்லுவோம். இன்னும் 1 டீ பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டீ அப்படியே இருக்குது. உங்களுக்கு டீ கூட வந்து குட் டே பிஸ்கட் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீலாம் குடிச்சிட்டோம். 3 டீ, 2 டீ வந்து நான் குடித்தேன், 1 டீ அவர் சாப்பிட்டாரு, குடித்தார். ஸோ தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாம் நல்லா தூங்குறாங்க. மத்தியானம் தூங்கலை, அதனால் வந்து இப்போ இன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபேன் இல்லை. அப்பா வந்திருந்தார்ல நேபாளிலேருந்து. ஸோ அப்பா வந்து இங்கே தான் படுப்பார். அதனால் வந்து ஃபேன் போட்டோம். இப்போ வந்து அப்பா நேபாளுக்கு போயிட்டார். ஸோ வெயில் சம்மர் சீசனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேன் போட்டு. ரிஷப் வந்து இங்கே ஜாலியாக விளையாடுவான். டெய்லி ஒரு தடவை வந்து கூட்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அழுக்காயிடுது ஃப்ளோரு. இப்படி தான் அந்த இதெல்லாம் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவுனாலும் போகாது, ஓரளவு தான் போகும். நான் உட்காந்து லைவ் போடுற இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் போட்டு. மேக்ஸிமம் 3 days ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் போடாமல் இருந்தது. ஸோ கண்டினியூஸாக போடலாம் நினைக்கிறேன், ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. 2 பசங்க இருக்கிறதுனால, பாப்பாவும் நேபாளிலேருந்து வந்ததுனால 2 பேரையும் சமாளிக்கணும். அதனால் வந்து லைவ் போடவே முடியல இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து 2 டீ குடித்தேன், அவர் வந்து 1 டீ குடித்தார். 2 பிஸ்கட் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நைட்டு வந்து லைட்டாக சாப்பிட்டா பசிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோக்கா சாப்பிடவும் இல்லை, அதனால் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இட்லிங்கிறேன் வடை வந்து இருக்கும். ஆனால் நான் வந்து வடைலாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். டீ பிஸ்கட் தான், அதுதான் நைட்டில் குடிப்பேன். எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பேன், அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன். எப்போயாவது தோணும் போது, பசிக்கும் போது சொல்லுவேன். நீங்களும் குடிப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் வந்து அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன். எப்போயாவது பசிக்கும் போது தான் டீ பிஸ்கட் சாப்பிடுவேன், தவிர அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.